நம்ம இந்த மாதிரி தான் வாழணும். இந்த டைம்ல இந்த விஷயங்கள பண்ணிடணும். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போணும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும், நல்ல காலேஜுக்கு போணும், நல்ல குரூப் எடுக்கணும், அதுல நல்ல மார்க்ஸ் வாங்க ஒரு ஜாப்க்கு போணும், நெறைய சம்பாரிக்கணும், ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ண உடனே குழந்தைங்க பண்ணிடணும். ஸோ இதுதான் லைஃபோட ஒரு பர்ப்பஸ் அப்டின்னுட்டு எல்லாரும் நெனைக்கிறாங்க. பட் கண்டிப்பா அது இல்லங்க. உங்க லைஃப் உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க வாழ்ந்து, அதுல நீங்க சந்தோஷமா, சாட்டிஸ்ஃபைடா இருந்தீங்கன்னா, அதுதான் உங்க லைஃபோட ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், பிசினஸ் பண்ணணும், நெறைய ஃபீல்ட்ல நெறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசையா, என்னோட ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா, புடிச்ச மாரி ஒரு பிசினஸ நான் பண்ணி, அது சின்ன லெவல்ல போதும், பெரிய லெவல்ல போதும். பட் எனக்கு புடிச்ச மாதிரி ஒரு லைஃப்ப நான் வாழ்ந்தா தான், அதுதான் என்னோட லைஃபோட பர்ப்பஸா நான் நெனைக்கிறேன். ஸோ எப்போ பார்த்தாலும் இவங்க இத பண்ணாங்க, இவங்க அப்படி இருக்காங்க, நம்மளும் அப்படி இருக்கணும்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. உங்க லைஃப்ப நீங்களே வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம லைஃப்ப நெறைய ரூல்ஸ் போட்டு, நெறைய ஃபார்முலாஸோட வாழ்றதுக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பல ஜென்மங்க வாழ்ந்துட்டு வந்தோமான்னு நம்மளுக்கு தெரியாது. அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மம் இருக்குதான்றதும் நம்மளுக்கு கேரண்டி இல்ல. இருக்கிறது இந்த ஒரே ஒரு லைஃப். இத நமக்கு புடிச்ச மாரி டு த ஃபுல்லெஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ணி